அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, நான் ஒரு விஷயத்தை என் மனசில் தப்புன்னு பட்டதை நான் பட்டுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கு. என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, மாமி வந்து கறிக்கடைக்கிட்ட போய் 5 கிலோ கறி குடியா அப்படின்னு கேட்குறதும், அந்த கறிக்கடைக்காரன் ஏம்மா ஊருக்கே வாங்குறியா, எதுக்கு வாங்குற அப்படின்னு கேட்கும்போது, யோ 5 கிலோ கறி எனக்கு தாயா அப்படின்னு அந்த மாமி சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? இது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? இதை எதை சொல்ல வரீங்க? மாமி வந்து கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்லை மாமி கறி சாப்பிட மாட்டாங்கன்றதை சொல்ல வரீங்களா? ஒன்று. ரெண்டாவது ஒரு வீடியோ என்னென்னா, ஒரு அம்மா வந்து வெங்காயம் வாங்க போகுது. வெங்காயம் 40 ரூபா சொல்கிறது கடைக்காரு. அது நான் மாமி வந்து மட்டும் 10 ரூபாய்க்கு போடுறது, எனக்கு மட்டும் 40 ரூபாய், இரு நான் மாமிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு மாமிக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறதும், கறிக்கடைக்காரன் பேசுகிறதும், மாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டவுடனே, ஓகே 4 ரூபா வெங்காயம் அப்படின்னு சொல்லி மாமி சொல்லி 4 ரூபான்னு வெங்காயம் போடுறதும், இது எப்படி இருக்குது? மாமிக்கும் அந்த கடைக்காரனுக்கும் லிங்க் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? மாமி கறி வாங்கி சாப்பிட்றதும், மாமி சொன்னால் எல்லாம் நடக்கிறதும், மாமி கறி வாங்கின சொன்னாங்க குடியான்னு கேட்குறதும், இரு நான் மாமிகிட்டே சொல்கிறதும், அதை பார்த்து கடைக்காரன் பயப்படுறதும், இது தப்பிதமாக இருக்கீங்க. தப்பிதமாக இருக்கே. என்னதான் யூடியூப் ஒரு வீடியோ இருந்தால் கூட ஒரு எப்படி சொல்கிற, ஒரு வகுப்பினரை மனசு பாதிக்கப்படுற மாதிரி இல்லையா அந்த வீடியோ? யூடியூபு ஒரு பொதுவான விஷயம். எந்த வகுப்பினரையும் எந்த கம்யூனிட்டியும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு செட்டியாரையோ, ஒரு கவுண்டரையோ, ஒரு முதலியாரையோ, ஒரு கிறிஸ்தவர்களையோ, ஒரு முஸ்லீம்களையோ, இல்லை நாயுடையோ, எந்த ஒரு கம்யூனிட்டியும் எந்த ஒரு வகுப்பினரையும் பாதிக்கப்படாமல் வீடியோ போடுறது தான் நல்லது இல்லையா? இப்போ ஐயர் வீட்டு பெண்கள் வந்து கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை வீட்டுக்கு தெரியாமல் அவங்க கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்லை குடும்பமே கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்லை வெளியே வேஷம் போட்டுட்டு அவங்க கறி சாப்பிட்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இது காமெடியாக இருந்தால் கூட தப்புங்க. தயவுசெய்து இந்த மாதிரி காமெடியை தயவுசெய்து யாரும் போடாதீங்க. அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி வீடியோ போட வேண்டாம், சரிங்களா? இதை மாமிக்கு அந்த கடைக்காரனுக்கு ஒரு லிங்க் ஏற்படுற மாதிரியும், மாமி சொன்ன கடைக்காரன் பயப்படுற மாதிரியும், மாமி தெரியாமல் போய் கறி வாங்குற மாதிரியும், அது ஒரு படத்தில் இருந்தது. அந்த விக்ரம் நடித்த படம், என்ன படம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. விக்ரமும் ஜோதிகாவும் நடித்த படத்தில் ஜோதிகா வந்து தன் தங்கச்சியை விட்டு சிக்கன் பிரியாணி வாங்கின சொல்லி லெக் பீஸ் சாப்பிட்றது, அது வந்து ஒரு படம். நான் ஐயர் வீட்டு பொண்ணுன்னு நினச்சேன், நீ இவ்வளோ சாப்பிட்றீங்க, அது ஒரு படம். பட் யூடியூப்பில் அதை போகணுன்னு அவசியம் கிடையாது. தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இதை தவிர்த்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எந்த ஒரு வகுப்பினரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஒரு பொதுவான கண்டென்ட் எடுத்து பொதுவான ஒரு வீடியோ போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நானும் ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணிது. தப்புன்னு தோண பிறகு தான் நான் நிறைய வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. வெங்காயம் வாங்க போகிறேன், அந்த வெங்காயம் வந்து 40 ரூபாய், நான் மாமிகிட்டே சொல்கிறேன் சொல்லி மாமி ஃபோன் போட்டு கொடுக்குறதும், மாமி நீங்களா அப்படின்னா உங்களுக்கு நான் 10 ரூபாயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த 40 ரூபாய் வெங்காயம் 4 ரூபாய் கொடுக்குறதும்,